بسم الله الرحمن الرحيم. دعوته صلى الله عليه وسلم لأفراد المشركين ممن لم يسلم. دعوته صلى الله عليه وسلم لأبي جهل. أخرج البيهقي عن مغيرة بن شعبة رضي الله عنه قال: إن أول يوم عرفت فيه رسول الله صلى الله عليه وسلم أني أمشي أنا وأبو جهل بن هشام في بعض أزقة مكة، إذ لقينا رسول الله صلى الله عليه وسلم فقال رسول الله لأبي جهل: يا أبا الحكم، هلم إلى الله وإلى رسوله أدعوك إلى الله عز وجل. فقال أبو جهل: يا محمد، هل أنت منته عن سب آلهتنا؟ هل تريد إلا أن نشهد أنك قد بلغت؟ نحن نشهد أن قد بلغت، فوالله لو أني أعلم أن ما تقول حق لا أتبعك. فانصرف رسول الله صلى الله عليه وسلم وأقبل علي فقال: والله إني لأعلم ما يقول حق، ولكني يمنعني شيء، أن بني قصى قالوا فينا الحجابة، قلنا نعم، ثم قالوا فينا السقاية، قلنا نعم، ثم قالوا فينا الندوة، قلنا نعم، ثم قالوا فينا اللوى، قلنا نعم، ثم أطعموا وأطعمنا حتى إذا تحاكت الركب فقالوا منا نبي، فوالله لا أفعل كذا في البداية. فأخرجه أيضا ابن أبي شيبة بنحوه كما في كنز العمال. وفي حديث أبا حكم: هلم إلى الله وإلى رسوله وإلى كتابه أدعوك إلى الله. الحمد لله. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முபாரக்கான இந்த வேலையை எல்லா நிலையிலேயும் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்திருக்கிறார். அது மஜ்முஆக இருந்தாலும் சரி, இன்ஃபிராதியான தாவத்தாக இருந்தாலும் சரி, தனிநபர் சந்திப்பு, ஜமாத்துடைய சந்திப்பு, எல்லா நிலையிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அழைப்பை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்திருக்கிறார். இதில் மிக முக்கியமான படிப்பினை என்ன அப்படின்னா, அல் இஸ்திகாமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் கஷ்டம் கொடுக்கப்பட்டாலும், சொல்லாலும் சரி, செயலாலும் சரி, சில நேரங்கள் தர்கீபை போல, ஆசை ஊட்டப்படக்கூடிய வார்த்தைகளைப் போல, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து இந்த வேலையில் இஸ்திகாமத்தோடு செய்து கொண்டே இருந்தாங்க. இரண்டாவது, இந்த பாபில் குறிப்பிடப்பட்டதைப் போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்ஃபிராதியான தாவத்துக்களை தன் வாழ்க்கையில் அதிகமாக செய்திருக்கிறார். இன்ஃபிராதியான தாவத் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. பெரும் பெரும் அபூ ஜஹல், அந்த கொடிய காஃபிர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து இந்த தாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அதாவது ரசூலுல்லாஹுடைய உள்ளத்தில் மதுஉடைய அவங்களுடைய அந்தஸ்தோ, அவங்களுடைய குர்பத்தோ, அவங்களுடைய பதவியோ எதுவுமே ரசூலுல்லாஹுடைய உள்ளத்தில் அசரை ஏற்படுத்தவில்லை. மதுஉ யாராக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட போய் தாவத் கொடுக்கக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. அவர்கள் இன்கார் செய்யப்பட்ட பிறகு நபியுடைய தாவத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் ரசூலுல்லாஹ் விட்டுவிடவில்லை. மறுபக்கம் திரும்பி அவர்களோடு வந்த இன்னும் சில நபர்களுக்கும் ரசூலுல்லாஹ் இதே தாவத்தை கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார். அப்போ இதில் மிக முக்கியமாக ரசூலுல்லாஹ் செய்த இரண்டாவது விஷயம் இதுதான், இன்ஃபிராதி தாவத். மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹக்கு என்று ஒரு விஷயம் தெரிந்த பிறகும் கூட என்ன, இந்த வேலையில் பல நபர்கள் இந்த வேலையின் பக்கம் இறங்காமல் இருக்கிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு வஈத், எச்சரிக்கை அப்படின்றது இதன் மூலமாக தெரியும். அது மட்டுமல்ல, இதன் மூலமாக விளங்கக்கூடிய இன்னொரு நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, பதவி, பொருள், சுய கௌரவம், இது எல்லாம் இருந்தும் அல்லாஹ் சில நபர்களுக்கு இதை தடையாக ஆக்குகிறான். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதை கொண்டு சில நபர்களுக்கு அல்லாஹ் பதவி, கௌரவம், அதுபோல அந்தஸ்து, இது போன்ற சில உலகத்தினுடைய மாயைகளை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய உள்ளத்தை சத்தியத்தை விட்டு ஏற்றுக்கொள்வதை தடையாக ஆக்கியிருக்கிறான். நாம் அல்லாஹ்விடத்தில் துஆக்களை கேட்டுக்கொண்டே இருப்பது, யா அல்லாஹ்
இந்த குழந்தை செல்வங்களோ பொருளாதாரமோ அதே போல வேலை பழுக்களோ மனைவியோ மக்களோ அல்லாஹுடைய இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதை விட்டும் என்னை தடுத்து விடக்கூடாது. சஹாபாக்கள் மிக முக்கியமான சிஃபத் இதுதான். அல்லாஹ் சொல்கிறான், ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமுஸ் ஸலாஹ். அல்லாஹ்வுடைய திக்ரை செய்வதை கொண்டு அல்லாஹுடைய பாதையில் வெளிக்கிளம்புவது இந்த இலாய கலிமத்தில்லாஹுடைய இந்த வேலையை எந்த சஹாபாக்களுக்கும் அவர்களுடைய திஜாரத்தோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ எதுவும் தடுத்ததில்லை அப்படின்னு சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்ல. இப்போ இதிலிருந்து விளங்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இந்த பொருட்கள் உலகத்தினுடைய மாயைகள் சத்தியத்தை ஏற்பதை விட்டும் சில நபர்களை தடுத்து விடுகிறது அப்படின்னு வருது. இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய முகீரத் இப்னு ஷுஅபா சொல்லி காட்டுகிறார், முதல் நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்ப்பதற்காக வேண்டி போய்க் கொண்டிருந்தோம். நானும் அபூஜஹலும் மக்காவினுடைய குறுகிய வீதிகள், அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க முட்டு சந்து மாதிரி பகுதி, இது மாதிரி குறுகலான பகுதிகளில் வீதிகளில் ரசூலுல்லாஹிவை சந்திப்பதற்காக வேண்டி நாங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்கள் எங்களை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே என்னையும் அபூஜஹலையும் வைத்து ஒரே இடத்துல பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்த உடனே அபூஜஹல்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, யா அபல் ஹக்கம் ஹலும்ம இலல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் பக்கமும் உன்னை நான் அழைப்பு கொடுக்குறேன், ஏற்றுக்கொள் அப்படின்றாங்க. இதை கேட்ட அபூஜஹல் என்ன சொல்றாரு, முஹம்மது நீ இப்படி நான் ஏற்றுக்கொள்வதன் மூலமா எங்களுடைய கடவுளை திட்டுறதை நீ நிப்பாட்டி கொள்வியா? அதை விடு, நீ இப்படி சொல்லு நீ நினைக்கிற என்ன, நாளைக்கு மறுமையில் முகம்மது தன்னுடைய வேலையை சரியான முறையில் செஞ்சுட்டாரு, நான் சாட்சி சொல்லணும், அப்படித்தானே? நான் சாட்சி சொல்கிறேன், கரெக்டாக தான் நீ வேலை செய்கிற, அல்லாட்ட நான் சாட்சி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நீ சொல்லக்கூடியது சத்தியம் என்று எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன விஷயத்தை சொல்லுகிறாயோ அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயம் உண்மையானது சத்தியமானது என்று எனக்கு நன்றாக தெரியும், இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா அபூஜஹல் இது போன்ற வார்த்தைகளை பேசின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹலின் பக்கம் அவனை விட்டு திரும்பிட்டு இப்போ முகீரத் இப்னு ஷுஅபாவின் பக்கம் திரும்புகிறார். திரும்பி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅக்பல அலைய ரசூலுல்லாஹ் ஃபகால், அதே வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் அழைப்பை கொடுத்தார். கொடுத்துட்டு சொல்றாங்க, பார்த்தியா அபூஜஹல் சொல்றது விளங்கிக்கிட்டியா, அவர் சொல்றது என்னன்றது சத்தியன்றது இப்பயாவது உனக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்னிடத்தில் கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, அப்ப உங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட்டு தடுக்கக்கூடியது என்னன்னு நான் சொல்லவா அப்படின்னு நபி அவர்கள் கேட்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹிஜாபா தானே தடுக்குது அப்படின்னு சொன்ன உடனே நானும் அபூஜஹலும் சேர்ந்து சொன்னோம், ஆம், ஹிஜாபானா என்னன்றது பின்னாடி சொல்றேன். அது மட்டுமல்ல, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சிக்காயா தானே தடுக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாங்களும் நாம் அப்படின்னு. அது மட்டுமல்ல, உங்கள்கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட்டும் தடுக்கக்கூடியது நதுவா தானே அப்படின்றாங்க. நாங்களும் நாம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த லவ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தானே உங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட்டும் தடுக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே நாங்களும் கொள்னா நாம், ஆமாம். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கிறீங்க, அதுவும் அவர்களும் உங்களுக்கு எதிராக இன்னொரு கோத்திரமும் சரிக்கு சமமாக நீங்கள் உணவளிக்கிறீர்கள், அதுதானே உங்களை தடுக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே நாம் அப்படின்னு சொன்னோம். இதே நிலையிலேயே நபி அவர்கள் தொடர்ந்து இவருக்கு அழைப்பை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, யா அபல் ஹக்கம் ஹலும்ம இலல்லாஹ், யா அபல் ஹக்கம் ஹலும்ம இலல்லாஹி வ இலா ரசூலிஹி வ இலா கிதாபிஹி அதுஊக இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் இன்னும் அவனுடைய வேதத்தின் பக்கமும் உனக்கு நான் அழைப்பு கொடுக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாங்க. அபூஜஹல் என்பவருக்கு முன்னாடி அபுல் ஹக்கம்ன்ற பெயர் இருந்துச்சு. சத்தியத்தை தெரிந்துமே ஏற்றுக்கொள்ளாத ஒரே காரணத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹல் மடமையின் தந்தை அப்படின்னு ரசூலுல்லாஹி கூப்பிட ஆரம்பித்தாங்க. இதிலிருந்து விளங்கக்கூடியது முதல் விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹிஜாபா தானே உங்களை தடுக்கிறது அப்படின்னு சொன்னால் மக்காவினுடைய பாதுகாப்பு அபூஜஹல்கிட்ட தான் இருந்துச்சு. ஹிஜாபா அப்படின்னு சொன்னால், ஹிஜாபா அப்படின்றது மக்காவில் இருக்கக்கூடிய மக்காவாசிகள், மக்காவையும்
பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அபூஜஹல் அவங்களுடைய கோத்திரம் வைத்திருந்தாங்க. இதை மிகப்பெரிய கௌரவமாக நினைத்திருந்தாங்க. அது மட்டுமல்ல, சிகாயா அப்படின்றது வரக்கூடிய ஹாஜிகள், உலகத்தில் எல்லா இடத்திலிருந்தும் வரக்கூடிய ஹாஜிகளுக்கு பணிவிடை செய்வது, தண்ணீர் கொடுப்பது, இதையும் அரபுகள் தங்களுடைய மிகப்பெரிய ஒரு 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 கண்ணியமாக நினைத்து வைத்திருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த சிகாயா தானே உங்களை தடுக்குது அப்படின்னா. அது மட்டுமல்ல, நதுவா என்று சொன்னால் படை, அது மட்டும் படை, அதனுடைய இராணுவத்துடைய தலைமைத்துவம், இந்த தலைமைத்துவமும் அபூஜஹலிடத்தில் இருந்தது. இதுதான் உங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட்டு தடுத்தது அப்படின்றாங்க. அப்பையும் தெளிவாகவே இவர்கள் சொல்றாங்க, நான், அதாவது இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா இது போன்ற பொறுப்புகள், கௌரவம், கண்ணியம் அனைத்தையும் நாங்கள் இதை விட்டுவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமோ அப்படின்னு நினைச்சு இவர்கள் பயந்தாங்க. அது மட்டுமல்ல, லவ்வா, இந்த லவ்வாவும் உங்களை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. லவ்வா அப்படின்றது படை, அதாவது மக்காவை பாதுகாப்பதற்காக வேண்டி படையை நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பு இந்த அபூஜஹல்கிட்ட தான் இருந்துச்சு. அது மட்டுமல்ல, இன்னும் ஒவ்வொரு கோத்திரமும் வரக்கூடியவர்களுக்கு உணவளிப்பாங்க. அவங்க கோத்திரம் மற்ற கோத்திரங்கள் உணவளிக்கிறதுக்கு ஈக்குவலாக இவங்களும் உணவளித்து தங்களுடைய சகாவத் அதை நிரூபிப்பாங்க, கொலைத்தன்மையை நிரூபிப்பாங்க. இது போன்ற காரணங்கள் தான் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட்டும் தடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இதனுடைய காரணத்தை எழுதி காட்டுறாங்க. சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். ரசூலுல்லாஹ்வை அவர்கள் தங்களுடைய பிள்ளையை போல விளங்கி வைத்திருப்பாங்க, நபியுடைய எல்லா அடையாளங்களையும் விளங்கி வைத்திருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுதே என்ன செய்வாங்க, வேண்டுமென்றே இவர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் அப்படின்னு குர்ஆன்ல இன்னும் வருது. பலம்மா ஜாஅஹும் மா அரஃபு கஃபரு பி, அவர்கள் அரஃபு அப்படின்றது உறுதியான எல்லா விதமான அத்தாட்சிகள் இருந்த நிலையிலேயே அல்லாஹ்வினுடைய எல்லா அத்தாட்சிகளையும் இவர்கள் பொய்ப்பித்தார்கள். இன்னும் சில இடங்கள்ல காதை கொண்டு என்ன விஷயத்தை கேட்க வேண்டுமோ அதை கேட்கவில்லை என்றால், எந்த சத்தியத்தை கேட்க வேண்டுமோ அதை கேட்காமல் விட்டுவிட்டால் அல்லாஹ்விடத்தில் அவங்க செவிடர்னு, நாவை கொண்டு எந்த உண்மையை பேச வேண்டுமோ அதை பேசவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் அவர் ஊமைனர். கண்ணை கொண்டு எந்த விஷயத்தை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்கவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் அவர் குருடர்னர். அல்லாஹ் இதையே சொல்லுகிறான், சும்மும் புக்குமுன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜூன். அது மட்டுமல்ல, சத்தியத்தை நல்ல முறையில் கேட்கும், அது இல்லையா, நாளை மறுமையில் ஒருத்தர் சில நபர்களை அல்லாஹ் குருடராக எழுப்புவான். அவங்க கேட்பாங்க, யா அல்லாஹ் லிமா ஹஷர்தனி அம்மா வக்கது குந்து பசீரா, உலகத்தில் வாழும் காலத்தில் நான் கண் தெரிந்தவனாக இருந்தேனே, என்னை இப்பொழுது குருடனாக எழுப்பியிருக்கிறாயே. கால கதாலிக் அத்தத்துக்க ஆயாத்துனா ஃபனசீதஹா, என்னுடைய அத்தாட்சி உன்னிடத்தில் தெளிவான முறையில் வந்துச்சு, அப்பொழுது நீ அதை புறக்கணித்தாய். கதாலிக்கல் யௌம துன்சா, இப்பொழுது உன்னை மறக்கடிக்கப்பட்டு போய்விட்டது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதைப் போல சத்தியம் நமக்கு முன்னால் எடுத்து வைக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. சூடான போறீங்க, நிமிர்ந்து பார்க்கறதும் கிடையாது, ஆச்சரியமா இருக்கு. நீங்க பேசுறது கூட கித்தாப்ல படிக்கிற மாதிரியே தெரியும்.